நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிங்களா? நீங்கள் எந்த ஊருமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காளான் ரைஸ் செய்கிறேன். எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். என்ன சிஸ்டர் அங்கே இருக்கீங்க? நான் சென்னை. ஏன் சிஸ்டர் அங்கே இருக்கீங்க? நான் சென்னை. பாருங்கள், வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கிறேன். இங்கே வேலைக்காக தாங்க இருக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. வில்லேஜு சிட்டிக்குள்ளே செய்யலாம், விவசாயமும் பண்ண முடியாது, தண்ணி வசதி இல்லைங்க. அதனால் அந்த ஊரில் என்னது எடிட்டராக இருக்குங்களா? எனக்கு புரியலையேண்ணா. ஆடிட்டராக இருக்கீங்களா? ஓகே ஓகே. எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அவ்வளோ படிக்க வராது, கொஞ்சம் தான் தெரியும். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் படிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். காய் மட்டும் போட்டுட்டேன். தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கிச்சு, காயும் போட்டுட்டேன். ஓகே ஓகேண்ணா. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்காக தான் இருக்கோம். பெரிய வேலையிலலாம் நாங்களாம் படிக்காதவங்க, அப்படிதான் சொல்லணும். படிக்கல, எல்லாம் கூலி வேலை தான். அங்கே பார்த்திங்கன்னா சரி. பாருங்கள், பட்டாணியும் பார்த்திங்கன்னா காலையில் தான் சுடு தண்ணியில் ஊற வச்சேன். நல்லா நீங்கள் பேசுகிறீங்கண்ணா. ஓகே ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. காலையில் தான் பார்த்திங்கன்னா பட்டாணி எல்லாமும் ஊற வச்சேன். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டேன், ஊற வச்சு. என்னது ஓகே தேங்க்யூ. பட்டாணி காய் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ வந்து காளானும் போட்டுக்கிறேன். காளான் பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கணும் இல்லைங்களா, அதனால. நிறைய ஐட்டம் போட்டுக்கணும்னு தோணுது, பரவாயில்ல, எடுத்து போடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லைவ் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு பண்ணி வரும். அப்படியே ஒரு லைக் போட்டுட்டே பாருங்கள். லைக் போடாமே பார்க்குறீங்க. இப்போ காளான் காய்ங்க எல்லாமே போட்டேன்.